எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த வீடியோல உங்க எல்லாருக்கும் ஒரு கதையோட ஒரு பயனுள்ள ஆன்மீக விஷயமும் சேர்த்து சொல்ல போறேன். அது என்னன்னா, ராமநாம மகிமையை பத்தி பார்க்கலாம். ஒரு ஊர்ல புகழ்பெற்ற குரு ஒருத்தர் தன் சீடன் கூட தங்கி இருந்தார். ஒரு நாள் சீடன் தன் குரு கிட்ட ஒரு கேள்வி கேட்டான். குருவே, என்னோட அம்மா அப்பா எப்பவுமே ராமா ராமான்னு ராமநாமத்தை ஜபிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னோட பள்ளி ஆசிரியரும் ராமா ராமான்னு சொல்றார். எங்க ஊர் கோயில் அர்ச்சகரும் ராமநாமத்தையே எப்பவும் சொல்லிட்டு இருக்கார். என்னோட மகா குருவான நீங்களும் ராமநாமத்தை ஜபிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அப்படி என்னதான் இருக்கு? இந்த ராமநாமத்தை விட உயர்ந்த மேலான ஒரு ஜபமும் இல்லையா அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த குரு பதில் எதுவுமே பேசல. மறுநாள் அந்த சீடன் கிட்ட பளபளப்பா ஒரு சின்ன கல்ல கொடுத்து பக்கத்துல இருக்கிற காய்கறி வியாபாரி கிட்ட போய் இத வாங்கிக்கிறீங்களா, இதுக்கு என்ன விலை கொடுப்பீங்கன்னு கேட்டுட்டு வான்னு அனுப்பி வச்சாரு. அத மாதிரியே சீடனும் காய்கறி வியாபாரி கிட்ட போய் கேட்டான். அந்த வியாபாரி அந்த கல்ல பார்த்துட்டு ₹1 தர்றேன்னு சொன்னார். அடுத்து அந்த கல்ல ஒரு பெரிய கடைக்கு எடுத்துட்டு போய் கேட்க சொன்னார். அவன் ₹2 தர்றேன்னு சொன்னான். கடைசியா அந்த கல்ல ஒரு நகை வியாபாரி கிட்ட காட்ட சொன்னார். நகை வியாபாரி அந்த கல்ல பார்த்தார், சீடனையும் பார்த்தார். இத விற்க போறியா? இரு, உன்னோட குரு கிட்ட கேட்டு இத நானே வாங்கிக்கிறேன். இது எங்கேயுமே கிடைக்காத வைரக்கல், ₹1,00,000 தர்றேன்னு சொல்லி சீடன் கூட அந்த வியாபாரி புறப்பட்டார். உடனே அவன் அந்த கல்ல வியாபாரி கிட்ட இருந்து வாங்கிட்டு படபடப்பா ஓடி வந்து குரு கிட்ட சொன்னான். குருவே, இந்த நகை வியாபாரி ஒரு முட்டாளா இருப்பானோ அப்படின்னு கேட்டான். உடனே குரு சிரிச்சுக்கிட்டே, அவன் முட்டாள் இல்ல, நல்ல அறிவாளி புத்திசாலிதான்னு சொன்னார். அப்படின்னா மத்தவங்க எல்லாம் முட்டாள்களான்னு சீடன் கேட்டான். இல்ல இல்ல, அவங்க இந்த கல்லோட மதிப்பு தெரியாத சாமானிய மக்கள் தான். இந்த மாதிரிதான் பலருக்கு ராமநாமம்ங்கிறது சாதாரண எழுத்துக்கள், சிலருக்கு இது ஒரு புனித மந்திரம். ஒரு சில பேருக்கு தான் தெரியும் ராமநாமம் நம் கஷ்டங்கள்ல இருந்து நம்மளை விடுவிச்சு மோட்சம் அளிக்கும்னு சொல்லி குரு விளக்கம் கொடுத்தார். ராமாங்கிற சொல்லுல ரா அப்படிங்கிற எழுத்து ஆன்மஸ்வரூபத்தை குறிக்குது. மா அப்படிங்கிற எழுத்து நான்கிற ஆணவத்தை குறிக்குது. ஒருத்தர் ராமா ராமான்னு இடைவிடாம ஜபிச்சுக்கிட்டே இருந்தா மாங்கிற எழுத்து ரா அப்படிங்கிற எழுத்துல ஐக்கியமாகி மறைஞ்சிருதுன்னு பகவான் ஸ்ரீ ரமணர் சொல்லி இருக்கார். இந்த நிலை ஏற்படுறப்போ தியானம் செய்யற முயற்சியும் ஓஞ்சு போய் உண்மை நிலையான நிரந்தர தியானம் ராம நாமத்தால நிலைச்சிடுது. இந்த நிலை எய்தின ஒருத்தர் வால்மீகி முனிவர் ஆவார். இவ்ளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையா கேட்டதுக்கு நன்றி. அடுத்த வீடியோல இன்னொரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். ஜெய் ஸ்ரீராம்.